ஏன்னா ஒன் ஆஃப் த ஸ்பீச்சஸில் நான் பார்த்தேன், ஒரு பையன் காதை மறைச்சு முடி வச்சுருக்கான். அவரோட பர்சனல் அட்டென்ஷனுக்காக இதை உதாரணமாக நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு குழந்தையையும் தன் குழந்தையாகவே பாவிக்கின்ற ஒரு தம்பதியர் அப்படிங்கிற ஒரு முறையில் சொல்கிறேன். ஒரு பையன் கொஞ்சம் காதுக்கு நீளமாக முடி வச்சுருந்துருக்கான். இந்த காலத்தில் நம்ம யாரும் வைக்கிறது இல்லை. இது வந்து 90s இருந்துருக்கு இல்லையா, இப்போ கிடையாது. அதை பார்த்துட்டு உனக்கு காது கேட்காதான்னு இவங்க கேட்டிருக்காங்க அந்த பையன்கிட்ட. இல்லை இல்லை ஐம் ஓகே அந்த பையன். உடனே இவங்க சும்மா இல்லை, அப்பயும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, உன் பையனுக்கு ஏதாவது காது குறை இருக்கா? மோஸ்ட்லி அந்த பெற்றோரோ அல்லது மாணவரோ கூட இங்கே இருக்கலாம். ஐம் சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் யூ. அவங்கள ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. அந்த பையனோட அப்பாவுக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு மறுபடி, உங்கள் பையனுக்கு ஏதாவது காது கேட்காத குறை இருக்கா அப்படின்னு. அவர் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு, என் பையன் என்ன செவிடுங்கிறியா அது இதுன்னு ஏதோ பேசிட்டு வச்சுட்டார். ஒரு 3-4 மணி நேரம் கழித்து அந்த பேரண்ட்டு அவங்க ஊர்லேருந்து சென்டருக்கு வந்துட்டாராம். சென்டருக்கு வந்துட்டு, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஒரு பையலும் பொண்ணு கொடுக்க மாட்டான், அதுக்காக நான் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை, ஒரு காது கேட்காதுன்றிருக்காரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ நாளைக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ, ஒரு காது கேட்காதுன்னு, ஹேண்டிகேப்டு கோட்டாவில் நீ உள்ளே போயிடலான்னு. அவர் இப்போ எம்எம்சியோ கேஎம்சிலையோ படிக்கிறாருன்னு நினைக்கிறேன், எங்கேயோ படிக்கிறாரு. அதாவது இது வந்து ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்கிறாங்க, இதோட இவரோட கடமை முடியல, மாமாவோட கடமை. அவன் ஏன் முடி நீளமாக வச்சுருக்கான்? நிச்சயமாக நான் கூட அப்சர்வ் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியலை. ஒருத்தன் ஏன் நீளமாக முடி வச்சுருக்கான், அவனுக்கு காது கேட்காதா அப்படிங்கிறத இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக எடுத்து சென்று அவனுக்கு நார்மல் மார்க்கில் கிடச்சிருக்காது, நார்மல் கோட்டாவில் கிடச்சிருக்காது அந்த பையனுக்கு. எதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒவ்வொருத்தரையும் பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கப்படுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இன்றைக்கி வந்து இந்த நீட் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, இது ஒரு மல்டி-பில்லியன் பிஸ்னஸ். ஏன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் 7,000 கோடி 8,000 கோடிக்கு விற்கப்பட்ட நேரத்தில், பேர் வேண்டாம், ஏன்னா கார்ப்பரேட் வேர்ல்டில் 7,000 கோடி எத்தனை சைஃபர்னு கூட நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது, அன்இமேஜினபிள். அதாவது கற்பனைக்கே எட்டாத ஒரு தொகைக்கு விற்கப்பட்ட ஒரு பிஸ்னஸை இன்றைய வரையிலும் அதை ஒரு ஃப்ரீ சர்வீஸாக என்னுடைய மாணவர்கள், என்னை சேர்ந்தவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறவங்க, இப்படி தேர்ந்தெடுத்து ஒரு மனிதரால் எப்படி இன்னைக்கு வரையிலும் பணி செய்து கொண்டிருக்க முடியுது